ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான குமரகிரி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. மலைமேல் அமைந்துள்ள இந்த கோவிலில் கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். விசேஷ நாள்களில் திமிரி உட்பட 40க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குமரகிரி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வர். பழமை வாய்ந்த இக்கோவிலுக்கு செல்லும் மலைவழிச்சாலையை சீரமைத்து தருமாறு அப்பகுதி மக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை ஏற்ற தமிழ்நாடு அரசு குமரகிரியில் சாலை மற்றும் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள 3,76,00,000 நிதி ஒதுக்கியது. இதையடுத்து 2021ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி குமரகிரி வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தொடங்கிய சில மாதங்களிலேயே இப்பணி கிடப்பில் போடப்பட்டது. 3 வருடங்களை கடந்தும் குமரகிரி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலைக்கோவிலுக்கு சாலை அமைக்கும் பணியும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியும் பாதியிலேயே நிற்கின்றது. சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் குமரகிரி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பெரும்பாலும் படிப்பாதை வழியாகவே சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு தேவையான பொருள்களை கொண்டு செல்வதிலும் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடந்த இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற 2021 இருந்து இந்த பணி நடைபெறாமல் நின்றுவிட்டது. தடுப்பு சுவர்கள் பாதி வேலை நடந்திருக்கிறது. பாதி ரோடு, பாதி சாலை வசதிகள் சரியாம செக்ஷன் பண்ணல. அது உண்டான தளவாட பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் பாதியிலே நிற்குது. வேலை முழுமை பெறாமல் தொய்வாக இருக்குது. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. கோவிலுடைய புனரமைப்பு வேலைக்கு மேலே தளவாட பொருட்கள் எடுத்து சொல்வதற்கும் ரொம்ப மிகுந்த சிரமத்துக்குள்ளாகுது நிர்வாகத்து சார்பில். இதை இந்த அரசு மெத்தனமாக இருக்குது. பக்தர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு குமரகிரி மலைவழிச்சாலை அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி முடிக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சரத்குமார்.